இந்திரன் அது யாரு அப்படின்னு அம்மா, அதாவது மதுரை அம்மா அவர்கள் கேட்பா, அது யாரு இந்திரன் அப்படின்னாரு. அதுதான் தெரியாதா? ஓ, எந்த இந்திரன்? இந்த 1000 அப்படிம்பாரு. அதுதான் 1000 வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். மிக முக்கியமா ஐயோ வேண 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 அப்படின்னு நிறுத்த உடனே அந்த தியேட்டர்ல போற இதை நாங்க கூட்டத்துல பேசினா கல்லு வந்து விழும். அந்த குடியரசுடைய குருகுலத்தில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய கலைஞர்களானாலும் மற்றவர்களானாலும். எனவே அது கலைத்துறை என்று வருகிற போது அதனாலதான் முத்துக்கூத்தன் அவர்கள் அந்த வழிக்கு போறார். இன்றைக்கு நம் இனத்தை நம்முடைய பண்பாட்டை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் கலைத்துறை தான் முதல் இடம். அதுதான் மிக முக்கியம். அந்த கலையினால்தான் எல்லா துறையிலும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிற ஒரு இடம். தந்தை பெரியார் ஒரே கேள்வியில அதற்கு விடை கண்டார். கலைக்காகவேன்னு சொல்றிய, வீடு கட்டுறது எதுக்காக? வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, குடியிருப்பதற்காக. எனவே வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்பதுதான் நீ சொல்ற கலை. ஆனால் குடியிருப்பதற்காகத்தான் வீடு என்று சொல்வதுதான் எங்கள் பகுத்தறிவு என்று சொன்னார். பல பேர் பேசாத பொம்மைகளாக இருக்கிறார்கள். ஆனால் பல நேரத்தில் பொம்மைகளை பேச வைத்த ஒரு பெருமை இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. மிகுந்த மனவேதனையுடன் நடக்கக்கூடிய ஆற்றோனா துயரத்தோடு நடக்கக்கூடிய இந்த படத்திறப்பு கலைவாணன் நினைவு போற்றுகின்ற நிகழ்வு, புகழ் வணக்கம். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து யாரை அழைத்தால் பொருத்தமாக இருக்குமோ, உண்மையிலேயே கொள்கையால் அளக்கப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் பதவிகளை விட கொள்கைகள் தான் மிக முக்கியம் என்ற அளவிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே அவருடைய அழைப்பை பல்வேறு பணிகளுக்கிடையிலே இருந்தாலும் இந்த பணிகளை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்திலே ஒருவராகவும் முக்கியமானவராகவும் இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பகுத்தறிவு கவிஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், பாராட்டுதலுக்கும் பெருமிதத்துக்கும் உரிய கவிஞர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களே, அதே போல இந்த திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய முதுபெரும் பெரியார் பெருந்தொண்டர் அருமை தோழர் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே, திராவிட இயக்கத்தினுடைய ஒரு தனிப்பெரும் சொத்தாக நாங்கள் மதிக்கக்கூடிய திராவிட இயக்க ஆய்வாளர் அன்பிற்குரிய அருமை தோழர் திருநாவுக்கரசு அவர்களே, நிகழ்ச்சியிலே அதே போல துவக்கி வைத்து இங்கே எப்போதும் திடலுக்கு உரியவராகவும் அதே நேரத்தில் இந்த கொள்கைக்கு உரியவராகவும் இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் ஓவியர் அருமை தோழர் ராட்ஸ்கி மருது அவர்களே, அதுபோலவே சிறப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பலதரப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள். கலை பலரையும் இருக்கும், பலரையும் ஒன்று சேர்க்கும். அந்த வகையிலே தான் ஒரு குறிப்பிட்ட கருத்துள்ளவர்கள் தான் என்பதையும் தாண்டி, அந்த எல்லையையும் தாண்டி அதற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய வகையிலே பலரும் இருக்கிறார்கள். கலைவாணன் அவர்களுடைய சேவையை, தொண்டை பயன்படுத்தி எப்படியெல்லாம் பயன்பட்டார்கள், மனித குலத்தை, சமூகத்தை எப்படி மாற்றினார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய சமூக ஒரு செயற்பாட்டாளர், மனித உரிமை போராளியாக என்றைக்கும் இருக்கக்கூடிய அருமை நண்பர் ஹென்றி டீஃபன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்கக்கூடிய தோழர்களே, இந்த குடும்பத்துக்குரியவராகவும் மிகப்பெரிய நாமெல்லாம் சோகத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் சொன்னாலும் மிகப்பெரிய ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை, வளர்ந்த பிள்ளை மிகப்பெரிய அளவிற்கு தன்னாக்கு மிகப்பெரிய இறுதி வரையிலே இருக்க வேண்டும் என்று கருதுவதுதான் எந்த தாயினுடைய இயல்பு. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே பெரும் சோகத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அவர்கள் அம்மா
தாயார், அவர் கலைவாணருடைய தாயார் மரகதம் முத்துக்கூத்தன் அவர்களே, அதுபோலவே எல்லையற்ற துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆற்றொணா நிலையில இருக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய கலைவாணன் அவர்களுடைய வாழ்வினையர் தோழர் தமயந்தி கலைவாணன் அவர்களே, மகன்கள் முத்தரசன், பகலவன், அவருடைய வாழ்வினையர்கள் அபிநயா சேர்த்தி மற்றும் சகோதரிகளே, இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, தோழமை உள்ள தேவனையன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருக்கக்கூடிய மாநில பகுத்தறிவாளர் கழக தோழர்களே, பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த திடல் கலைவாணன் அவர்கள் மட்டுமல்ல, அவருடைய தந்தையார் முத்துக்கூத்தன் அவர்களும் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்திய ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இன்றைக்கு அவருடைய படத்தை திறந்து வைக்கக்கூடிய நிலை, அதுவும் முத்துக்கூத்தன் போன்ற ஒரு ஆற்றல் அருவி, எந்த ஆற்றலாக இருந்தாலும் அவள் சுயமாக சிந்தித்து ஒரு சில மணித்துளிகளிலே அந்த கருத்துக்களை சொல்வார். அப்படிப்பட்ட ஒருவர் அவர் மறைந்தார் என்று சொல்லுகிற நேரத்தில் அதற்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஆறுதலாகத்தான் அவர் இருக்கும் போதே குமர குரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குமர குருபரராக நம்முடைய கலைவாணன் அவர்கள் அவருக்கு திகழ்ந்தார். கலைவாணன் என்று அவர்கள் பெயரை அவர் தேர்ந்தெடுத்ததே முழுக்க முழுக்க ஐயா கவிஞர் முத்துக்கூத்தன் அவர்களுடைய, அவருக்கு யாரை வழிகாட்டியாக கொண்டிருந்தாரோ தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர், இவரெல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டி என்றாலும் கலைத்துறையிலே அவர்களுடைய வழிகாட்டியாக கருத கலைவாணன் NS கிருஷ்ணன் அவர்கள் ஆவார். அந்த கலைவாணன் அவர்களை பார்த்து அவருடைய ஒவ்வொரு நடிப்பும் வெறும் நகைச்சுவைக்காக இருக்காது. இன்னமும் இன்றைய தலைமுறை கூட அதை சுவைத்துக் கொண்டிருக்கும். அப்படி வரும்போது பல கூட்டங்களில் பல செய்திகளை விவரமாக சொல்லி அதற்கு எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அதில் கலை நுணுக்கத்தை பயன்படுத்திய உடனே எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். நல்ல தம்பிய படம் இருந்தது. இளைஞர்களுக்கு பல பேருக்கு இப்போது தெரியாது. இப்போதைய திரைப்படமும் அதனுடைய தாக்கமும் வெவ்வேறு வகையிலே போய்கொண்டிருக்கிற சூழல். அதிலே மிக முக்கியமாக இந்த மதுவிலக்கு பற்றிய அவர்கள் ஒரு காட்சி இருக்கும். அப்போ மதுவிலக்கை கொண்டு வந்த ஒரு சூழல், அந்த உடனே ஓமந்தூரார் அவர்களுடைய ஆட்சியிலே அப்போது அந்த படத்தை இணைத்திருந்தார்கள். அப்போது வரும்போது தமிழ்நாட்டை பற்றி, ஓ இந்த தமிழ்நாட்டில் தான் அது வந்தது என்று மதுவிலக்கை பற்றி, ஓ உங்கள் தமிழ்நாடா, மேல இருக்கக்கூடிய இந்திர சபையில இருக்கக்கூடிய மேலாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு போன உடனே அங்கு தேவ உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காட்சி மாதிரி ஆக்கி, ஓ உங்கள் தமிழ்நாடு என்ன பெரிதான்னு, பெரிதல்ல, அது மிகப்பெரிய அளவுக்கு எங்கள் கொள்கையில் பெரியவது அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணருக்கு துணையா இருந்த மதுரம் அம்மையார் அவர்களும் பேசுவார்கள். உடனே அங்க சொல்லுவார்கள், ஓ அது இந்திர லோகத்தை விட பெரிய லோகமோ அப்படின்னு ஒரு வசனம் வரும். மிக முக்கியமா இந்திரன் அது யாரு அப்படின்னு அதாவது மதுரை அம்மா அவர்கள் கேட்பா, அது யாரு இந்திரன் அப்படின்னாரு. அதுதான் தெரியாதா? ஓ எந்த இந்திரன்? இந்த 1000 அப்படிம்பாரு. அதுதான் 1000 வேற ஒன்று சொல்ல மாட்டார். மிக முக்கியமா ஐயோ வேண அப்படின்னு நிறுத்த உடனே அந்த தியேட்டர்ல பூரா இதை நாங்க கூட்டத்துல பேசினா கல்லு வந்து விழும். ஆனால் முழுக்க இதுதான் கலைவாணருடைய சிறப்பு. அப்படிப்பட்ட கலைவாணர் அவர் கலையை முழுக்க சமூக மாற்றத்துக்காகவே பயந்தவர். இத்தனைக்கு அவர் நேரடியாக இல்லை. அதனாலதான் திராவிட இயக்கம் வளர்ந்து அது மிக பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஒரு முறை கேட்டார்கள், அவரைத்தான் தன்னுடைய குருவாக வழிகாட்டியாக ஏற்றுத்தான் முத்துக்கூத்தன் அவர்கள் அந்த பணியை செய்தார்கள். எவ்வளவு ஒரு பாரம்பரியம் என்று நினைத்து பார்க்க வேண்டும். திராவிட பாரம்பரியம் என்பது இருக்கிறதே, இன்றைக்கு வேண்டுமானால் விவரம் முடியாதவர்களை எதை வேண்டுமானாலும் பேசலாம். திராவிட பாரம்பரியத்தை யாராலும் அசைத்து விட முடியாது. அது வெறும் தேர்தல் தோல்விகள் வெற்றிகளை பொறுத்தது அல்ல. நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும்.
அவரை பார்த்து கேட்கிறார்கள், கலைவாணர் அதை பார்த்து கேட்கிறார்கள். அப்போது என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்கு இவ்வளவு விஷயத்தை பேசுகிறீர்களே, ஒரு பேட்டி எடுக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு முன்னால. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது, யார் உங்களுக்கு குரு அப்படிங்கிறார். அவர் நாடகத்தை நடத்திய போது ஒழுகனசேரியை சார்ந்த NS கிருஷ்ணன், அவ்வளவுதான், நாகர்கோவில் பக்கத்துல. அப்பேற்பட்ட உடனே பதில் சொல்றாரு. ஒன்னும் இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு பத்திரிகை எடுத்து காட்டுறாரு. அது பச்சை அட்டை குடியரசு. அதுதான் அந்த பச்சை அட்டை குடியரசு. அந்த குடியரசுடைய குருகுலத்தில் வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய கலைஞர்களானாலும் மற்றவர்களானாலும். எனவே அது கலைத்துறை என்று வருகிற போது, அதனாலதான் முத்துக்கூத்தன் அவர்கள் அந்த வழிக்கு போறார். எல்லாவற்றையும் செய்வார்கள். இதே மேடையில அவர்கள் பல கருத்துக்களை செய்கிற போது இது பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவரை விட சிறப்பாக செய்தார் என்பதை தந்தை ஒப்புக்கொண்டு பாராட்டி, இவரே என்னுடைய குருவாக இருக்கலாம் என்று குமர குருபராக இருக்கக்கூடிய சிந்தனை இருக்கிறத, அது மிக முக்கியம். பெரியவர்கள் இளைஞர்களை வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு அப்போதே அது ஒரு நல்ல அற்புதமானது, வாய்ப்புகளை கொடுத்தது என்ற சூழ்நிலையிலே வந்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் செய்தது ஏராளம் இருக்கிறது. எனவே அவருடைய மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு என்று வழக்கமாக அந்த சொற்றொடரை போடுவோம். ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க இதுல 100% உண்மையான ஒன்றாகும். ஆகவே அப்படிப்பட்ட அவருடைய படத்தை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம் என்றால் அது வெறும் படம் அல்ல, பாடம். கலை பயணத்தை பார்த்தோம். கலை கலைக்காகவே என்ற ஒரு தத்துவத்தை தேவையில்லாமல் யார் யாரோ செய்தார். இன்றைக்கு நம் இனத்தை, நம்முடைய பண்பாட்டை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் கலைத்துறை தான் முதல் இடம். அதுதான் மிக முக்கியம். அந்த கலையினால் தான் எல்லா துறையிலும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிற ஒரு இடம். அந்த கலை என்று சொல்லும் போது கலைக்காகவே இருக்க வேண்டும், அதுல இருக்கக்கூடாது. பாட்டா கர்நாடக சங்கீதம் தான் இருக்கணும் என்றெல்லாம் சொன்ன நேரத்துல தந்தை பெரியார் தான் கேட்டாரு. ரொம்ப எளிமையா சொல்லிவிட்டு அதை அழகாக நம்முடைய சிறப்பாக கவிஞர் கனிமொழி எனக்கு முன்னாலே சிறப்பாக சொன்னார்கள். மிக முக்கியமாக அவர் ஐயா பார்த்தார். அது என்ன கலை கலைக்காகவே பெரியார் பேசுறார் மக்கள் மத்தியில. ஒரே கேள்வி, என்னையா கலை கலைக்காகமா, கலையில வந்து வேற எதுவும் இருக்கக்கூடாதுன்னு கலைவாணர் சொன்னாரு. அதுக்கு அடுத்தது கலையில தான் ஆரம்பிக்கும், ஆனா அது ஒரு நிலையில நிற்காதுன்னாரு. அன்றையிலிருந்து இன்று வரையில சரியான உண்மையான ஒரு சூழல் என்பது எல்லோருக்கும் புரியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிக முக்கியமாக தந்தை பெரியார் ஒரே கேள்வியில அதற்கு விடை கண்டார். கலை கலைக்காகவேன்னு சொல்றிய, வீடு கட்டுறது எதுக்காக? வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்பதற்கல்ல, குடியிருப்பதற்காக. எனவே வெளியில் நின்று வேடிக்கை பார்ப்பதுதான் நீ சொல்ற கலை, ஆனால் குடியிருப்பதற்காகத்தான் வீடு என்று சொல்வதுதான் எங்கள் பகுத்தறிவு என்று சொன்னார். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தக்கூடியவராகத்தான் இவர்கள் இருந்தார்கள். அதனுடைய விளைவாகத்தான் அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி முத்துக்கூத்தன் அவர்கள் இல்லையே என்ற குறைபாட்டை நிறைவு செய்தார். அவரை விட வள்ளுவர் சொன்னதை போல தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இறுதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, தந்தையை விஞ்சக்கூடிய அளவிற்கு, மிகப்பெரிய அளவிற்கு வந்தார். அதுதான் மிக முக்கியம். அந்த கொள்கை வழிபாதையிலே வந்து எல்லா துறைகளிலும் பண்ணார். மிகப்பெரிய இன்றைக்கு சுற்றுச்சூழல், அதுதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள். அதை மக்கள் மத்தியிலே, எளிய மக்கள் மத்தியிலே எப்படி சொன்னால் அவர்கள் உள்ளத்திலே பதியுமோ அதற்கு கலை வழியை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை சிறப்பாக சொன்னார்கள். அதுவும் நிறைய பெரிய குழுவை தேட வேண்டும் என்பது அவசியமில்லை. ஒரு மனிதன் எத்தனை குரல், எத்தனை ஆற்றல், எத்தனை வெறும் பேசுகின்ற பொம்மைகள். பல பேர் பேசாத பொம்மைகளாக இருக்கிறார்கள். ஆனால் பல நேரத்துல பொம்மைகளே பேச வைத்த ஒரு பெருமை இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில அவைகளை வைத்தார்கள். அதிலே எவ்வளவோ பண்பாட்டு படையெடுப்பை சொன்னார். நான் அவரை ஒரு கலைத்துறைக்கு ஒரு தனியாக ஆக வேண்டும் என்று தோழர் சொல்லி இதுவரையில் நீங்கள் மற்ற சொல்கிறீர்கள். இனிமேல் முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்தை செய்யுங்கள். தமிழ்நாடு முழுக்க எப்படி உங்கள் தந்தையார் அவர்களை வைத்து செய்தோமோ அதே போல சிறப்பாக செய்யுங்கள்.
அதற்கு எல்லா வகையிலும் ஆதரவு கொடுப்போம் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அவர் சரியான வகையிலே சொன்னார்கள். அண்ணா அவர்களுடைய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்துக்கு சந்திரமோகன் என்று பிறகு பெயர் மாற்றினார்கள். அதை பொம்மைகளை வைத்து அவர் செய்கிற போது இன்றைய தமிழ்நாட்டின் மட்டுமல்ல இந்திய நாட்டின் அரசியலே வரும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒருவரை நாம் கலைத்துறைக்கு மட்டும் நட்டமல்ல, அதை விட திராவிட இயக்கத்துக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய பொதுநல உணர்ச்சி உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய கேடு. என்றாலும் ஒரே ஒரு ஆறுதல் என்னவென்றால், அவருடைய பிள்ளைகள் அவருடைய பாரம்பரியமாக இந்த கொள்கை வயப்பட்டு நிற்கிறார்கள். அவருடைய வாழ்வுணையர் அம்மா அவர்களானாலும் அவருடைய மற்றவர்களானாலும் எல்லோரும் இந்த கொள்கை வயப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது அதுதான். எனவே அவர்களுக்கு எங்களுடைய அன்பான ஆண்டுகோள். அருமை நம்முடைய கவிஞர் கனிமொழி அவர்கள் சொன்னதை போல எல்லா வகையிலும் அவர்கள் சங்கமம் என்ற பெயராலே ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி காட்டியவர்கள். கலை என்பதை எளிய மக்களுக்கு உரியது, அது உப்பரியிலே ஏதோ மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு என்று அல்ல என்று காட்டி மக்களை சீர்திருத்துவதற்கும் மக்களை மாற்றுவதற்கும் பண்பாட்டு படையெடுப்பினுடைய ஆபத்தை உணர வைப்பதற்கும் அதை எப்படி பயன்படுத்துகிறார்களோ அதற்கு உங்களிலே யார் யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குமோ அந்த வாய்ப்பை, அதாவது பொம்மலாட்ட கலையை அதன் மூலமாக நீங்கள் விட்டு விடாதீர்கள். யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். திராவிடர் கழகம் முழுக்க அதற்கு என்னென்ன உங்களுக்கு ஆதரவு காட்ட வேண்டுமோ, உதவி செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது. அதுபோலவே அழகாக கவிஞர் அவர்கள் சொன்னார்கள், அதுவும் தயாராக இருக்கிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் தான் அந்த பணி ரொம்ப அதிகமாக தேவை. ஆகவே அந்த பணி கலைவாணன் அவர்களோடு முடிந்து விட்டது என்று இருக்கக்கூடாது, அது தொடர வேண்டும். அதுதான் கலைவாணன் அவர்களுக்கு நாம் நினைவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆகவேதான் தோழர் உமாபதி போன்றவர்களை மற்றவர்களை எல்லாம் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வது, எல்லோரும் அமர்ந்து பேசுங்கள், என்ன செய்ய வேண்டுமோ அந்த கலைத்துறையிலே இந்த பணியை இன்னும் சிறப்பாக செய்து அவர் ஒரு பள்ளிக்கூடத்தையே நடத்தினார், கற்றுக் கொடுத்தார். அந்த பள்ளி என்பது இருக்கிறத பலரும் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னேற்பாடு. ஆகவே இது சிறப்பு. அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். மற்றபடி எது தவிர்க்க முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பகுத்தறிவு. அந்த அடிப்படையில நடந்ததை பற்றி ஒரு துயரத்தை ஒதுக்கி வைத்து விட்டு இது நடப்பது, அந்த கொள்கையும் கலையும் அந்த பயணம் முடிந்து விடவில்லை, அந்த பயணம் தொடரும். பயணங்கள் முடிவதில்லை, லட்சியங்கள் தோற்பதில்லை. இதுதான் சிறப்பானது என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.